மைந்தன் தூயாவின் திருப்பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகின்றேன். 4 மாதங்கள் முடிந்து 5வது மாதம் முதலாம் ஓய்வு நாள் நாம் யாவருமாக இணைந்து இறைவனை ஆராதிக்கும்படியான தருணத்தை கர்த்தர் உருவாக்கி தந்திருக்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக இணைந்து நாம் கடவுளை தொழுவோமாக. நாம் யாவருமாக இணைந்தவாறு பாமாலைகளிலே 21ஆம் பாடலை நாம் பாடுவோம். பாமாலைகளில் 21ஆம் பாடல். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கின்றார். அவரை தொழுது கொள்கின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து
எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை பலத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நாம் யாவருமாக அமைதியாக இருந்து நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் உண்மைக்கும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகள் விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமலும் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளை செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாகியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இருக்கும். தப்பிதங்களை அறிவிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இந்த தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமும் துதிக்கப்படுவதாக. நாம் யாவருமாக இணைந்தவாறு கீர்த்தனைகளில் 385 பாடலை நாம் பாடுவோம். கீர்த்தனை புத்தகத்தில் பாடலின் 385 பாடல். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே, உன் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் உன் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் உன் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் பழைய ஏற்பாட்டின் பகுதி யாத்திராகமம் புத்தகம் 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 துவக்கம் 38 முடிய, சங்கீதம் 23, நிருப பாடம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 துவக்கம் 16 முடிய, நற்செய்தி வேத பகுதி பரிசுத்த லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 துவக்கம் 33 முடிய. நாம் யாவருமாக இணைந்த வார கீர்த்தனைகளில் 173ஆம் பாடலை நாம் பாடுவோம். கீர்த்தனையில் 173ஆம் பாடல்.
தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேளையில் குடும்பமாக நாங்கள் இணைந்து உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள ஆண்டவராகிய நீர் இவ்விதமாக சீடர்களுக்கு பிரசன்னராய் இருந்து உயிரூட்டும் வார்த்தைகளை அவர்களோடு நீர் உரையாடினீர். இந்த காலை வேளையிலுமாய் உம்முடைய வார்த்தைகளுக்காக அவளோடு காத்திருக்கின்ற எங்களையுமாய் கர்த்தர் நீர் உம்முடைய பிரசன்னத்தின் வழியாக சிந்தித்தருட நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். வாருமையா போதகரே என்று சொல்லி உம்மை நாங்கள் அழைக்கின்றோம். நீர் வந்து எம்மிடம் தங்கியிருந்து உம்முடைய வார்த்தைகளை மீண்டுமாக எங்கள் நீர் வெளிப்படுத்தி அருள வேண்டும் என்றும், சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ளுகின்ற ஞானத்தை நீர் தந்து மீண்டுமாக ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் கீழ்ப்படியவும் ஒப்படைக்கவும் நீர் அருள் தாரும். இயேசு மூலம் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே மீண்டுமாக உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றேன். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இல்லங்களிலே குடும்பமாக இணைந்து இறைவனை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். வித்தியாசமான சூழ்நிலைகள் மத்தியிலும் கூட நாம் விசுவாசிக்கின்ற, நம்மை நடத்துகின்ற இறைவனை ஆராதிக்கின்ற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த வருடம் துவங்கி 4 மாதங்கள் நிறைவு பெற்று 5வது மாதம் 1ஆம் ஓய்வு நாள். நிச்சயமாகவே கடவுள் நம்மை வழிநடத்தி வந்திருக்கின்றார். வெவ்வேறு சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் கடந்து வந்த பொழுதிலும் கூட கடவுள் கைவிடாத நேசராக நம்மோடு இருந்து வருகின்றார் என்பதுதான் நம்முடைய அனுபவமாக இருக்கின்றது. ஒருவேளை இன்னல்களை நாம் சந்தித்திருக்கக்கூடும், இடுக்கண்கள் மத்தியிலே நாம் கடந்து வந்து கொண்டிருக்கக்கூடும். ஆனாலும் கூட கைவிடாத நேசராக அவர் நம்மோடு இருக்கின்றார். இந்த நாள் நம்முடைய தியானத்தின் கருப்பொருள் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம், கம்யூனியன் வித் தி risen Lord Jesus. விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே நம்மை நம்பிக்கையோடு வாழும்படியாக செய்து வருகின்ற மிக முக்கியமான அடிப்படையான ஒரு காரியம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய பிரசன்னம் மாத்திரமே. நிச்சயமாகவே இதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் ஆம் என்று கூறுவீர்கள் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். நாம் வாசிக்க கேட்ட திருமுறை பாடங்கள் அத்தனையும் இந்த நாளிலே நமக்கு நினைப்பூட்டுகின்ற சத்தியம் அதுவாகத்தான் இருக்கின்றது. குறிப்பாக பழைய ஏற்பாட்டின் பகுதியை நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம் என்று சொன்னால், யாத்திராகமம் 40ஆம் அதிகாரத்தில் எவ்விதமாக இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில இறை பிரசன்னம் அவர்களை வழிநடத்தி வந்தது என்பதை சொல்லி நாம் தெளிவாக கண்டு கொள்ளுகின்றோம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்திலே கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கின்ற கட்டளை, நான் அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணும்படியாக ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளை கொடுக்கின்றார். அதன் வழியாக இஸ்ரவேல் மக்கள் மோசையின் வழிநடத்தல் அவர்கள் பின்பற்றி ஆண்டவர் தங்கும்படியாக ஒரு ஸ்தலத்தை அவர்கள் உண்டு பண்ணுகின்றார்கள். அந்த காரியம் நிறைவு பெறுகின்றது. கட்டுமான பணி நிறைவு பெறுகின்ற அந்த தருணத்திலே இந்த 40ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கின்ற 34ஆம் வசனம் துவக்கம் 38 அடங்கிய வசனங்களை கவனிக்கின்ற பொழுது, அந்த பரிசுத்த ஸ்தலத்தை இறைவன் தங்கும்படியாக இறைவனுடைய கட்டளையின் அடிப்படையிலே அந்த ஒரு ஸ்தலத்தை அவர்கள் உருவாக்குகின்றார்கள். இந்த பரிசுத்த ஸ்தலம் வனாந்திரத்திலே பிரயாணமாக சென்று கொண்டிருக்கின்ற இஸ்ரவேல் மக்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது. ஏனென்று சொன்னால், கடவுளுடைய பிரசன்னத்தை அடையாளம் காட்டுகின்ற ஒரு கருவியாக இந்த பரிசுத்த ஸ்தலம் இருந்தது என்று சொல்லி நாம் கவனிக்கின்றோம். இந்த பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே நாம் கவனிக்கின்ற பொழுது 2 முக்கியமான காரியங்கள். ஒன்று கடவுளுடைய பிரசன்னம்,
மற்றொன்று கடவுளுடைய வழிநடத்துதல். வசனங்கள் 34, 35 பார்க்கின்ற பொழுது அவருடைய பிரசன்னம், 36ஆம் வசனம் துவக்கம் 38 கவனிக்கின்ற பொழுது கடவுளுடைய வழிநடத்துதலை வெளிப்படுத்துகின்றது. முதலாவதாக அவருடைய பிரசன்னம் பரிசுத்த ஸ்தலத்திலே தங்கியிருக்கின்ற ஒரு பிரசனமாக இருக்கின்றது. இரண்டாவதாக கவனிக்கின்ற பொழுது அவருடைய பிரசன்னம் பரிசுத்த ஸ்தலத்திலே தங்கியிருக்கின்ற பிரசன்னம் மாத்திரமல்ல, வழிநடத்துகின்ற வல்லமையாய் செயல்படுகின்ற பிரசன்னமாக இருக்கின்றது என்பதையும் வெளிப்படுத்துகின்ற சத்தியங்களாக இருக்கின்றது. The presence of God which is stationed, and at the same time it is this stationed presence of God which is also journeying with the people of God. On the one hand, the presence of God is stationed. On the other hand, we see it is this presence of God which is stationed but not static, it is active. இங்கு நாம் கவனிக்கின்ற பொழுது மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் என்று சொல்லி அங்கு போடப்பட்டிருக்கின்றது. மேகமும் அக்னியும் இறை பிரசன்னத்திற்கு அடையாளம் காட்டுவதாக இருக்கின்றது. These are metaphors signifying or symbolic of the very presence of God, the cloud and fire. The pillar of cloud by day and the pillar of fire by night. And if you observe carefully, both of these are in the verbal form and in the active form, signifying that the presence of God is not static in one place, it is not stagnant, but rather it is stationed, and yet the presence of God is a traveling presence of God. மிக முக்கியமான ஒரு காரியம் பிரியமானவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு ஸ்தலத்திலே அடங்கியிருக்கின்ற பிரசன்னம் மாத்திரமல்ல, மாறாக ஆழமான சத்தியம் என்ன என்று நாம் கவனிக்கின்ற பொழுது இந்த பிரசன்னம் இறை மக்களோடு பயணிக்கின்ற பிரசனமாக இருக்கின்றது. வசனங்கள் 36, 38 நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், வாசஸ்தலத்தின் மீது இருக்கின்ற மேகம் மேலே எழும்புகின்ற பொழுது இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய பிரயாணத்தை துவங்குவார்கள். 38ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய எல்லா பிரயாணங்களிலும் அவர்களுடைய கண்களுக்கு பிரத்யட்சமாக பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் வாசஸ்தலத்தின் மேல் நிலைத்திருந்தது என்று சொல்லி நாம் கவனிக்கின்றோம். அதை யாத்திராகமும் 13ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசித்து பார்க்கிறோம் என்று சொன்னால், எவ்விதமாக இந்த இறை பிரசனத்திற்கு அடையாளமாக இருக்கின்ற அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் ஜனங்களை விட்டு விலகவில்லை என்று சொல்லி அங்கு போடப்பட்டிருக்கின்றது. So these symbols of cloud and fire, symbolizing the very presence of God, they put forth the very truth that the presence of God is abiding with people, and it is a reliable presence, it is a traveling presence, enduring presence, and it was a guiding and guarding presence of God with the people of God. இந்த இறை பிரசனமானது இறை மக்களை பாதுகாக்கின்ற, வழிநடத்துகின்ற, நிலைத்து நிற்கின்ற, மக்களோடு தங்கியிருக்கின்ற பிரசனமாக இருக்கின்றது. ஒருவேளை இந்த பிரயாணிக்கின்ற பிரசனத்தை தான் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே கூட நாம் மீண்டுமாக கவனிக்கின்றோம். யெகோவாகிய கடவுள் கூறுகின்ற வார்த்தை, இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து வரப்பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே தங்கியிராமல் வாசஸ்தலத்திலும் கூடாரத்திலும் உலாவினேன் என்று சொல்லி யெகோவாகிய கடவுள் கூறுகின்றார். I was not static, my presence is not static in one place, but rather it is in the midst of the people, the traveling presence of God, God who journeys with his people. அதோடு கூட இங்கு நாம் கவனிக்கின்ற பொழுது ஏதோ ஒரு தனிப்பட்ட நபருக்கு மாத்திரம் இந்த பிரசனம் அல்ல. It is not just an individual and personal, but rather, as we see here, it is for the community. இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் இந்த இறை பிரசனம் வாக்கருளப்பட்டதாக இருக்கின்றது.
அதையும் தாண்டி இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரம் அல்ல, இஸ்ரவேல் சமூகத்தார் மாத்திரம் அல்ல. It is not just for the community of Israel, but then it goes beyond to the community of the faithful, the community who follows Lord Jesus Christ. இறை மக்கள் அனைவருக்கும் இந்த பிரசனம் பயணிக்கின்ற, ஐக்கியப்படுகின்ற, பாதுகாக்கின்ற, பராமரிக்கின்ற, வழிநடத்துகின்ற, நிலைத்து நிற்கின்ற இறை பிரசனம் இறை மக்கள் அனைவருக்கும் வாக்குத்தத்தமாக அருளப்பட்டிருக்கின்ற சத்தியத்தை இந்த நாளிற்குரிய திருமறை பாடங்கள் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து காண்பிக்கின்றது. The God who stays is a God who moves. It is a God who goes along with people. He is a God who keeps safe his people. எத்தனை அருமையான ஒரு சத்தியம் பிரியமானவர்களே. What we also see is a willingness of God to travel along with his people. தான் உருவாக்கி படைத்த, தான் தெரிந்து கொண்ட தன்னுடைய மக்களோடு ஐக்கியம் கொள்ளும்படியாக விரும்புகின்ற ஒரு இறைவனை நாம் கவனிக்கின்றோம். அதைதான் அநேக திருமறை பாடங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்ற ஒரு சத்தியமாக இருக்கின்றது. சங்கீதங்களை நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த நாளுக்குரிய சங்கீதம் 23:4 நாம் பார்க்கின்ற பொழுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கின்றீர். அனுபவித்து சங்கீதக்காரன் பாடுகின்றான். 91 சங்கீதம் 1 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவருடைய வழிகளில் எல்லாம் அவனை பாதுகாக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுகின்ற இறைவன். 121 சங்கீதம் 5-7 நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது, உன் வலது பக்கத்தில் அவன் நிழலாயிருக்கின்றார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை, அபிதமாக காக்கின்ற இறைவன். சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்த அனுபவங்களை, அருமையான இந்த பாடல்களை அவர் பாடுகின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் கூட இதுவாகத்தான் இருக்கின்றது. இந்த நாள் மட்டும் நாம் உயிரோடு இருந்து பல இடுக்கண்களை சந்தித்தும் நாம் வாழ்ந்து வருகின்றோம் என்று சொன்னால், அதற்கு காரணம் கடவுளுடைய பிரசன்னம் நம்மை நடத்தி வருகின்றதாக இருக்கின்றது, நம்மை பராமரிக்கின்றதாக இருக்கின்றது, நம்மை பாதுகாக்கின்ற இறை பிரசன்னம் எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றவராக அவர் இருக்கின்றார். தொடர்ந்து நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஒருவேளை இறை பிரசனம் இல்லாத ஒரு நிலையை நாம் கற்பனை செய்து கூட நம்மால் பார்க்க முடியாது. If we have to imagine the alternate for the presence of God, certainly that should be very frightening. A world of absence. The absence of the presence of God is unimaginable, because such a state would be fraught with fear, anxiety, despair, doom and destruction. இறை பிரசனம் இல்லாத ஒரு நிலை என்று நாம் கற்பனை செய்து பார்க்கின்ற பொழுது, அங்கு அழிவுதான், பயமும் கலக்கமும் அழிவு மட்டுமே அங்கு இருக்கின்ற ஒரு நிலை. அதைதான் இறை ஆசிரியர் ஒருவர் விதமாக கூறுகின்றார். Dietrich Bonhoeffer என்கின்றவர் கூறுகின்றார், in a world come of age, God is being edged out, and such a state would be dealt with just fleeting reference to the presence of God, which will end in destruction and nothing beyond. There is nothing to see beyond. There is no future. இதை நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது, இறை பிரசனம் இல்லாத நிலை நமக்கு எதிர்காலம் எதிர்நோக்குகின்ற எதுவும் இல்லாத ஒரு நிலைதான் இருக்கின்றது. ஆனால் இறை மக்களுக்கு வருகின்ற வாக்குத்தத்தம், எல்லா நிலைகளிலும் நம்மை நடத்தக்கூடிய இறை பிரசனம் எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றது என்பதுதான் சத்தியம். That is the reality. The reality of the presence of God, which is abiding, which is continuous, and which is guiding us and protecting us.
தொடர்ந்து இங்கு நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது ஒரு பக்கம் இறைவனுடைய பிரசனத்தை குறித்து நாம் சிந்திக்கின்ற வேளையிலே மனிதர்களாகிய நம்முடைய தன்மையை நாம் கவனித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். When we think and contemplate about the presence, the reality of the presence of God, it allows us to recognize who humans are. As weak as we are vulnerable, we are limited creatures, we are mortal beings, we are prone, we are weaklings. And hence, the presence of God becomes all the more real to us, and we can experience it more enormously. நாம் பலவீனர்களாக, நலிவுற்றவர்களாக, நிலையில்லாதவர்களாக, பாதிக்கப்பட்ட நிலையிலே நம்முடைய வாழ்க்கை. ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலே இறை பிரசனம் மெய்யான ஒன்றாக இருக்கின்றது, வாக்குறுதிப்பட்டதாக இருக்கின்றது, வழிநடத்தக்கூடியதாக இருக்கின்றது. இஸ்ரவேல் மக்கள் இதை உணர்ந்து கொண்டார்கள். எனவேதான் சங்கீதக்காரன் கூறுவது போல 10ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே துன்மார்க்கன் தேவன் இல்லை என்று அவன் கூறுகின்றான். 14ஆம் சங்கீதத்தில் பார்க்கின்ற பொழுது தேவன் இல்லை என்று மதிகேடன் கூறுகின்றான். அவருடைய எண்ணமெல்லாம் இறைவன் இல்லை என்பதுதான். ஆனால் இதற்கு எதிர்மாறாக அருமையாக சங்கீதக்காரன் பாடுகின்றான். 139ஆம் சங்கீதத்திலே, ஆண்டவரே, உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? நான் எங்கு சென்றாலும் உம்முடைய பிரசன்னம் இருக்கின்றது. விடியற் காலத்து சட்டைகளை நான் எடுத்துக்கொண்டு சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் சென்றாலும் உம்முடைய பிரசன்னம் இருக்கின்றது. பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் உம்முடைய சமூகம் இருக்கின்றது. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை இருக்கி என்னை நடத்துகின்றவராக இருக்கின்றீர். நான் நடக்கின்ற பொழுதும் படுத்திருக்கின்ற பொழுதும் உம்முடைய சமூகம் என்னை சூழ்ந்திருக்கின்றது என்று சொல்லி இறை பிரசனத்தை அனுதினமும் அன்றாட வாழ்க்கையிலே அனுபவித்து அருமையான இந்த பாடலை சங்கீதக்காரன் பாடுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்முடைய அனுபவமும் இதுவாகத்தான் இருக்கின்றது. If not for the reality of the presence of God, our lives would be unimaginable. ஆண்டவருடைய இறை பிரசனம் நம்மை நடத்துகின்றது என்கின்ற சத்தியத்தை நாம் உணர்ந்து புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் கடினமான பாதையில் போகக்கூடியதாக இருக்கும். பெருமானவர்களே, the people of God are not sent out alone, but rather the presence of God accompanies the people of God. இறை மக்கள் இந்த உலகத்திலே தனிமையாக அனுப்பப்படவில்லை. இறை பிரசனம் எப்பொழுதும் நிலைத்திருக்கின்ற, எப்பொழுதும் நடத்துகின்ற இறை பிரசனம் அவர்களோடு இருக்கின்றது. ஆதியாகமம் புத்தகத்திலே நாம் வாசிக்கின்ற வண்ணமாக நம்முடைய முற்பிதாக்கள் எவ்விதமாக இறைவன் அவர்களை அழைத்தார். I will be with you was the promise. நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி நம்முடைய முற்பிதாக்களை அழைத்த கடவுள் அதே ஆண்டவர் தொடர்ச்சியாக அவருடைய பிரசனத்தின் வழியாக இறை மக்களோடு ஐக்கியம் கொள்ளுகின்றவராக, உரையாடுகின்றவராக, வழிநடத்துகின்றவராக, பாதுகாக்கின்றவராக, பராமரிக்கின்ற அவருடைய பிரசனம் நம்முடைய அனுபவம். புதிய ஏற்பாட்டிற்குள் நாம் பார்க்கின்ற பொழுது எவ்விதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் இறை பிரசனத்தை உணர்ந்து கொள்ளுகின்றோம். பரிசுத்த யோவான் புத்தகத்திலே நாம் பார்க்கின்றோம், the abiding presence of God, நிலைத்து நிற்கின்ற இறை பிரசனம். எப்பொழுது அவருடைய வார்த்தைகளை நாம் கீழ்ப்படுகின்ற பொழுது, யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம், என்னுடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்ளுகின்ற பொழுது நான் உங்களில் நிலைத்திருப்பேன். I will abide with you. மத்தேயு, மார்க்கு, லூக்கா என்கின்ற இந்த 3 நற்செய்தி நூல்களிலே நாம் கவனிக்கின்ற பொழுது the traveling presence of God becomes very vivid in the synoptic gospels. பயணிக்கின்ற இறை பிரசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது, தன்னுடைய ஊழியங்களை அவர் செய்கின்ற பொழுது சீடர்களோடு பிரயாணமாக சென்று வழிகளிலெல்லாம் உபதேசித்து வந்தார், அவர்களுக்கு போதித்து வந்தார்,
அவர்களை வழிநடத்தி வந்தார். A God who was on the move. A God's presence that was not static but was traveling with his followers, instructing them, guiding them, enabling them, empowering them amidst all the various situations. இந்த நாளிலுமாய் கூட நம்முடைய நற்செய்தி நூல் லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் எம்மாவு சீடர்களுடைய நிகழ்வை நாம் கவனிக்கின்றோம். துயரமடைந்தவர்களாக துக்க முகத்தோடு அவர்கள் நடந்து வருகையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு இடைப்படுகின்றார். நீங்கள் துக்கமுகமாய் இருப்பது என்ன? A God who wants to commune with his people. A God who is willing to travel with his people who go through sufferings, who go through fears, who go through anxieties. இயேசுவானவர் அவர்களை பார்த்து கேட்கின்றார், நீங்கள் துக்கமுகமாய் இருப்பது என்ன? It is not that Jesus did not know, but rather he questions in order to help them out, in order to reveal the truth to them, in order to instruct them yet again. And he journeys with them, he travels along with them, he communes with them. அவர்களோடு ஐக்கியப்படுகின்றவராக இருக்கின்றார். அந்த ஐக்கியத்தின் வழியாக மீண்டுமாக சத்தியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். துக்கமுகமாயிருந்த அவர்கள் சந்தோஷத்தோடு புறப்பட்டு போகின்றதை நாம் கவனிக்கின்றோம். The transforming presence of God. கடவுள் அவருடைய பிரசனத்தின் வழியாக நம்மோடு ஐக்கியப்படுவது மாத்திரமல்ல, நம்மை மறுரூபப்படுத்துகின்றவராக, மாற்றுருவாக்கம் செய்கின்றவராக, ஒரு புதிய நிலைக்குள் நம்மை நடத்துகின்றவராக அவர் இருக்கின்றார். பரிசுத்த மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனங்களிலே கொடுக்கப்படுகின்ற வாக்குத்தத்தம், நீங்கள் புறப்பட்டு போங்கள், இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம், this very promise that I will be with you even to the ends of the earth, it was given not to a static community but it was given to the church on the move. ஆண்டவருடைய ஊழியத்தை, ஆண்டவருடைய சித்தத்தை ஏற்று நிறைவேற்றுகின்ற இறை மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வாக்குத்தத்தம். ஆண்டவருடைய சித்தம். Show your solidarity with those who are suffering, being compassionate and caring. கரிசனையோடு அக்கறையோடு கடினமான பாதையில் செல்லுகின்ற மக்களுக்கு இறை அன்பை சுமந்து செல்லுகின்ற வாகனங்களாக இறை மக்கள் இருக்க வேண்டும். அவ்விதமாக நீங்கள் செயல்படுகின்ற பொழுது, இறை அன்பை பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது, இறைவனுடைய ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது, நீங்கள் தனிமையாக அல்ல, இதோ நான் உங்களோடு இருக்கின்றேன். My presence is assured for you. You are not sent out alone. And it was not for the static community, but rather the assurance of the presence of God is for the church on the move. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே இறை பிரசனம் இல்லாத நிலையிலே கடவுள் நம்மை அழைக்கவில்லை. மாறாக இறை பிரசனத்திற்கு முன்பாக நாம் இருக்கின்றோம். நம்மை நடத்தக்கூடிய நிலைத்து இருக்கின்ற பிரசனம், எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்ற இறைவனுடைய பிரசனம், மெய்ப்பனை போல அவர் நம்மை வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் தனிமையாக அல்ல. எனவே இந்த ஒரு வாக்குத்தத்தம், the faithful are not sent out in the world of absence, but rather we are sent out before the presence of God. And the presence of God abides with the faithful. That is the assurance. Let us continue to be reassured of this very presence of God, which is the reality. Though we are facing very difficult situations, நாம் கடினமான சூழ்நிலைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதும், this is a passing phase. COVID-19 will pass away and there will be a transformed newness. Certainly God is working. Certainly God is sovereign. அவர் வல்லமை நிறைந்தவராக இருக்கின்றார். அவர் செயல்படுகின்ற பிரசனம் நம்மோடு இருக்கின்றது. புதிய நவீன மாற்றுருவாக்கம் செய்யப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாக நம்மை நடத்துகின்ற இறைவனாக அவர் இருக்கின்றார்.
வைத்திருக்கின்றார். நம்பிக்கையோடு நாம் செயல்படுவோம். விசுவாசத்தோடு இறைவனுடைய சாட்சிகளாக இந்த உலகத்தில் நாம் வாழ்வோம். நம்பிக்கையோடு இறை அன்பை நாம் பகிர்ந்து கொடுப்போம். இந்த உலகத்தின் கடைசி பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அவருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய அனுதின வாழ்க்கையின் அனுபவமாக இருந்து நம்மை நடத்த கடவுளுடைய கரங்களிலே நம்மை ஒப்படைப்போம். கடவுள் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். கேட்ட சத்தியத்தை மனதில் கொண்டவர்களாக நாம் யாவருமாக இணைந்தவாறு அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதிப்படுத்துவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் ஒப்பித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்படப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தருளினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசம் வீற்றிருக்கின்றார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கின்றேன். பொதுவாயிருக்கின்ற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். நாம் யாவருமாக இணைந்தவாறு பாமாலைகளில் 326ஆம் பாடலை நாம் பாடுவோம். பாமாலைகளில் 326. ரட்சா பெருமானை பாரும் புண்ணிய பாதமணினோ சுத்தமாக்கி சிறை தாரும் தேடி வந்து நிற்கிறோம். இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. மெய்ப்பன் போல முதி சென்றும் பாதுகாத்தும் வருவீர். ஜீவ தண்ணீரண்டை என்றும் இலை போல செய்குவீர். இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டில் போஷிப்பீர். இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டில் போஷிப்பீர். நீதி பாதை தவறாமல் நேசமாய் நடத்துவீர். மோசம் பயமும் இல்லாமல் தங்க செய்து தாங்குவீர். இயேசுநாதா இயேசுநாதா ஒரு போதும் கைவிடீர். இயேசுநாதா இயேசுநாதா ஒரு போதும் கைவிடீர். ஜீவ கால பரியந்தம் மேய்த்தும் காத்தும் வருவீர். பின்பு மோட்ச பேரானந்தம் தந்து வாழச் செய்குவீர். இயேசுநாதா இயேசுநாதா ஒளி காலம் வாழ்விப்பீர்.
இயேசுநாதா இயேசுநாதா ஒளிகாலம் வாழ்வித்தீர். இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் தயவும் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே மீண்டுமாக தேவரீர் எங்களுக்கு நீர் நினைப்பூட்டின வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காக உங்கள் நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கின்றோம். படைத்த இறைவனாகிய நீர் உங்களுடைய பிரசனத்தின் வழியாக எங்களோடு பயணிக்கின்ற இறைவனாக இருக்கின்றீர். இந்த சூழ்நிலை நாங்கள் கடந்து வருகின்ற பொழுதும் நீர் கைவிடாதவராக, உங்களுடைய பிரசனத்தினாலே எங்களை நீர் நடத்துகின்றவராக, பாதுகாக்கின்றவராக, பராமரிக்கின்ற இறைவனாக நீர் இருக்கின்றீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த அனுபவம் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அனுதின வாழ்க்கையிலும் நாங்கள் உணர்ந்து கொள்ள நிற்கிறவித்தார். இவ்வளையிலும் கூட சுவாமி மீண்டுமாக திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். குடும்பங்கள் இருக்கின்ற ஒவ்வொருவருமாக கூட தனிப்பட்ட முறையில கர்த்தர் நீர் சந்தித்து சுவாமி இருக்கின்ற தேவைகளிலுமாய் தேவரையை நீர் சந்தித்தருளுமாறு நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். கர்த்தர் தாமே பெரியோருமாக சிறியோருமாக வாலிபர்களாக ஆண்டவரே உங்களுடைய அன்பு இவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் பங்காக இருக்கத்தக்கதாக நிற்கிறவைத்தாரும். எல்லா சுகவனங்கள் பலவீனங்கள் மத்தியிலுமாய் சோர்வுகள் மத்தியிலே ஆண்டவரே உங்களுடைய பிரசனம் இவர்களை வழிநடத்தத்தக்கதாக நாம் கொண்டாடுகின்றோம். தொடர்ந்து கூட ஆண்டவரே உடையிலே குறிப்பாக உலக சூழ்நிலைக்காக நாங்கள் மீண்டுமாக ஜெபிக்கின்றோம். இந்த COVID-19 வைரஸ் ஆண்டவரே உலக மக்கள் அனைவருமாக வெவ்வேறு நிலையிலே பாதிப்படைந்து வருகின்ற சூழ்நிலை கர்த்தர் நீர் அறிந்தவராக இருக்கின்றீர். இது ஆண்டவரை இதிலிருந்து மீட்டெடுக்கும்படியாக ஒவ்வொருவரும் எடுத்துக் கொள்ளுகின்ற முயற்சிகளிலே கர்த்தர் தாமே நீர் இறங்கி சுவாமி வெகு சீக்கிரத்தில் இதிலிருந்து மீட்பு கிடைக்கத்தக்கதாக கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாம் கொண்டாடுகின்றோம். இது ஆண்டவரை இது நிமித்தமாக பசியிலும் பட்டினியிலும் வாடுகின்றவர்களுக்காக, வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கின்றவர்களுக்காக, எதிர்காலம் எவ்விதமாக இருக்குமோ என்று சொல்லி கலங்கியிருக்கின்ற உள்ளங்களுக்காக விசேஷ விதத்தில் நாம் மன்றாடுகின்றோம். கர்த்தர் தாமே துணை நிற்பீராக. அதே நேரத்தில் ஆண்டவரை மனிதர்களாக்கி நாங்களும் மனித நேயத்தோடு இயன்ற உதவிகளை செய்து உங்களுடைய அன்பினை மற்றவர்களுக்கும் நாங்கள் பகிர்ந்து கொடுக்கின்ற பிள்ளைகளாக இருக்க எங்களை நீர் வழிநடத்தும். தொடர்ந்து கூட ஆண்டவரே அரசாங்க அதிகாரிகளும் மருத்துவர்களும் செவிலியர்களும் கம்யூனிட்டி ஒர்க்கர்ஸ்க்காகவும் சோஷியல் ஒர்க்கர்ஸ்க்காக போலீஸ் அதிகாரிகளுக்காக இன்னும் அநேகர் ஆண்டவரை எடுத்துக் கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளை ஆண்டவர் தாமே நீர் அங்கீகரித்து சுவாமி உம்முடைய ஞானத்தை நீர் தந்து கர்த்தாவே வெகு சீக்கிரத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நாங்கள் விடுதலை பெறும்படியாக தேவரீர் நீர் வல்லமையாக இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவ்விதமாக நீர் எங்களை வழிநடத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து எங்களை நீர் நடத்துவீராக. இயேசு மூலம் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவியருடைய வழிநடத்தல் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென்.
ஆமென்.